என்னடா ரொம்ப நாளா Flipkartல ஆஃபர் எதுவுமே போடலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக பிக் சேவிங் டே சேல் அப்படிங்கிற ஆஃபர் திருப்பியும் போட்டிருக்காங்க. இதுல என்னென்ன மொபைல்ஸ்க்கு பெஸ்டான ஆஃபர்ஸ் இருக்கு பாப்போமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி Amazon Flipkart எப்பெல்லாம் ஆஃபர் போடுறாங்களோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நம்முடைய Telegram Twitter இது ரெண்டுலயுமே போஸ்ட் பண்ணுவோம். அதனால இமிடியேட்டா நீங்க ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய Telegram Twitter இது ரெண்டுலயுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. Flipkartோட இந்த பிக் சேவிங் டே சேல் மார்ச் 11ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 5 நாள் ஆஃபர் சேல் நடத்துறாங்க. இந்த சேல் ICICI பேங்கோட டை அப் பண்ணிருக்காங்க. அதனால ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ எவ்வளவு மேக்ஸிமம் ஆஃபர் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா முடிஞ்ச வரைக்கும் கார்டை யூஸ் பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த டைம் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ்ல ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு மேல எவ்வளவு கம்மியான பிரைஸ்க்கு மேல ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்காக Infinix Smart 6 HD நார்மலா இந்த மொபைல் 6000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 5600 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். சோ ஒரு பேசிக்கான யூஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு Infinix பிராண்ட்லாம் பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிராண்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்காக போக்கோல இருந்து C50 இந்த மொபைல் நார்மலா 6000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 5750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இது ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். Infinix மொபைல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இல்ல எனக்கு போக்கோ பிராண்ட்ல தான் வேணும் அப்படிங்கறவங்க மட்டும் இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிராண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Samsungல இருந்து F04 நார்மலா 8000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 7500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த மொபைல் வந்து நான் வாங்குனா Samsungல தான் வாங்குவேன், வேற எந்த பிராண்ட்லமே மொபைல் போன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க மட்டும் இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து Infinixோட Hot 20 Play நார்மலா 8500 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 7500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு 4+64 ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரியோட ஒரு சூப்பரான மொபைல் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே பிரைஸ் செக்மென்ட் கிட்ட ரீசெண்டா லான்ச் பண்ண Infinix Smart 7 சேல் பண்றாங்க. அதை விட இதை ட்ரை பண்றது பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஒருவேளை Infinix Smart 7ஓட அன்பாக்சிங் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. அடுத்து போக்கோல இருந்து லேட்டஸ்டா லான்ச் பண்ண போக்கோ C55 நார்மலா 9000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 8500 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மொபைலோட ரிவ்யூமே போட்டுருக்கோம், அது இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. என்ன பொறுத்தவரையிலும் போக்கோ C55 வாங்குறதை விட Redmi 10 வாங்குறது தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அந்த மொபைல் நார்மலா 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 8200 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு Snapdragon 680 ப்ராசஸரோட ஒரு சூப்பரான மொபைல் C55 ஓட எல்லா விதத்திலுமே பெஸ்டான மொபைலும் கூட. இத ட்ரை பண்றதை விட Redmi 10 மொபைலை ட்ரை பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அடுத்து மோட்டோ பிராண்ட்ல இருந்து Moto G31 நார்மலா 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 9500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 10000 ரூபாய்க்குள்ள AMOLED டிஸ்ப்ளேயோட ஒரு கிளீனான ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட மோட்டோ பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து போக்கோட M4 5G நார்மலா 12500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 11250 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். தேவைப்பட்டது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட இன்னும் ஒரு 750 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு போக்கோ M4 Pro 5G மொபைல் இருக்கு. இந்த மொபைல் வந்து அதை விட எல்லா விதத்திலுமே பெஸ்டா இருக்கும். அது போக MediaTek Dimensity 810 ப்ராசஸரோட ஒரு சூப்பரான 5G மொபைல். அதனால போக்கோ M4 5G ட்ரை பண்றதை விட போக்கோ M4 Pro 5G ட்ரை பண்றது தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். சோ எது தேவையோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து Samsungல இருந்து 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ளே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம் Samsung Galaxy F23 5G நார்மலா 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 13000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இந்த மொபைல்ல Snapdragon 750G ப்ராசஸர் இருக்கு. Samsungல மட்டும் தான் இந்த ப்ராசஸரோட ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல கொடுக்குறாங்க. மத்த பிராண்ட்ஸ் எல்லாமே 15000 ரூபாய்க்கு மேல தான் லான்ச் பண்ணாங்க. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு சூப்பரான 5G மொபைல், அதுவும் Samsungல இருந்து. வாங்குனா Samsung தான் வாங்குவேன், அதுவும் பெஸ்ட் மொபைலா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க, பெஸ்டா இருக்கும். அடுத்து போக்கோட X4 Pro 5G ஒவ்வொரு டைம் ஆஃபர் போடும்போது இந்த மொபைலுக்கு வந்து கண்டிப்பா ஆஃபர் கொடுக்குறாங்க. நார்மலா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட Snapdragon 695 ப்ராசஸரோட ஒரு சூப்பரான மொபைல். ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். மொபைலுமே செம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மதர்போர்ட் ப்ராப்ளம் வந்துருது. அதனால தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது. ஆல்ரெடி X5 Pro-மே லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால தான் X4க்கு வந்து தொடர்ந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. எப்படி போக்கோல இருந்து போக்கோ X4 Pro-க்கு ஒவ்வொரு டைம் ஆஃபர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் Vivo T1 Pro-க்கும் ஒவ்வொரு டைம் ஆஃபர் கொடுக்குறாங்க. நார்மலா 24000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு Snapdragon 778 ஒரு செம்மையான மொபைல் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃபர்ல கிடைக்கும் போது மிஸ்
மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து Poco X5 Pro 5G ரீசெண்டா தான் லான்ச் பண்ணாங்க. 23000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 21000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். இந்த மொபைல்ல Snapdragon 778 ப்ராசஸரோட வருது. ஒரு சூப்பரான மொபைல் தான். பட் ப்ரீவியஸ் மாடல் மாதிரி இதுலயும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது தெரியல. இந்த மொபைலை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைல் ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தேவைப்பட்டது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரை இந்த Poco X5 Pro ட்ரை பண்றதோட Poco F4 5G ட்ரை பண்றது தான் பெஸ்டான சாய்ஸா இருக்கும். நார்மலா இந்த மொபைல் 27000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 24000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வாங்கிக்க முடியும். போக்கோட ஒரு சூப்பரான ஃபிளாக்ஷிப் மொபைல் Snapdragon 870 ப்ராசஸரோட வரும். ஒரு சூப்பரான கேமிங் மொபைல், ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைலும் கூட. இப்போ ஆஃபர்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதனால X5 Pro ட்ரை பண்றதை விட Poco F4 5G ட்ரை பண்றது தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். சோ தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Nothing Phone 1 லான்ச் பண்ணும்போது 35000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. அப்புறம் 30000 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. தொடர்ந்து ஆஃபர் கொடுத்துட்டே வராங்க. இப்போ 26000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வாங்கிக்க முடியும். கேமராவுமே செம சூப்பரா இருக்கும். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கும். பின்னாடியுமே சீரியல் பல்ப் மாதிரி லைட் போட்டு ஜக ஜகன்னு வச்சுக்க முடியும். சோ எல்லா விதத்திலுமே ஒரு பெஸ்டான மொபைல். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. 26000 ரூபாய்க்கு கிடைக்குது. இல்ல இதெல்லாம் விட நான் வாங்கினா Google ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக Google Pixel 6a 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 27000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வாங்கிக்க முடியும். ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எனக்கு கூகுள்ல இருந்து மட்டும் தான் மொபைல் ஃபோன் வேணும் அப்படிங்கறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டரியில மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அது உங்களுக்கு ஓகே அப்படினா தாராளமா இந்த மொபைல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து Samsungோட S21 FE 5G நார்மலா 50000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 40000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வாங்கிக்க முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அந்த அளவுக்கு பிரைஸ் அதிகமா வச்சு சேல் பண்ற மொபைல் தான். இருந்தாலும் Samsungல வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. 40000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இப்போ ஆஃபர்ல கிடைக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். Flipkartல போன வருஷம் பிக் பில்லியன் டே சேலுக்கு அப்புறம் ஐபோனுக்கு பெருசா ஆஃபர்ஸ் போடல அப்படின்னு சொல்லலாம். திருப்பியும் இப்போ iPhone 13க்கு வந்து ஆஃபர் போட்டுருக்காங்க. நார்மலா 65000 ரூபாய் 70000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 59000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். அதே மாதிரி iPhone 14 14 Plus இந்த ரெண்டு மொபைலுக்குமே இந்த டைம் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. iPhone 13 வந்து 59 கிடைக்க போகுது. iPhone 14 வந்து 65000 ரூபாய் இந்த பிரைஸ் செக்மென்ட் கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். iPhone 14 Plus வந்து 70000 ரூபாய்க்குள்ள வரும். ஏன்னா அந்த 6 மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்ட்டான பிரைஸ் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணல. அதனால 70000 ரூபாய்க்குள்ள தான் வரப்போகுது. எப்படி பார்த்தாலுமே 14 65க்கும் 14 Plus வந்து 70000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பிரைஸ் ஒருவேளை ரிவீல் பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதனால iPhone 14 நல்ல ஆஃபரோட வாங்கணும் அப்படின்னு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இது மட்டும் இல்லாம iPhone 11க்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன பிரைஸ் அப்படிங்கறத ரிவீல் பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய ட்விட்டர்ல போடுவேன். தேவைப்படுறவங்க அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த மொபைல்ஸ் மட்டும் தான் இந்த பிக் சேவிங் டே சேல்ல ஓரளவு பெஸ்டான ஆஃபர்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல்ஸ். இதை தவிர்த்து நிறைய மொபைல்ஸ்க்கு ஆஃபர் இருந்தாலுமே அதெல்லாம் பெஸ்டான ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே நீங்க ஏதாவது பெஸ்டான ஆஃபர்ஸ்ல ஏதாவது மொபைல் ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா அது என்ன மொபைல், எவ்வளவு ஆஃபர்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.